السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நன்மையான காரியங்களை நோக்கி பல்வேறு வழிகளில் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். அதில் அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்னவென்றால், மனிதன் எதையெல்லாம் குறைத்து மதிப்பிடுவானோ அந்த பொருளையோ அல்லது உயிரினத்தையோ மேன்மைப்படுத்தி பேசுவதின் மூலமாக, மனிதனின் ரோஷத்தை தூண்டுவதின் மூலமாக மனிதனை நன்மையான காரியங்களை நோக்கி அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான். இது போன்ற வழிமுறையை நாமும் கூட நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே கையாளக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். நம்முடைய பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வம் இல்லாமல் இருந்தால், படிப்பிலேயோ அல்லது இன்ன பிற நல்ல காரியங்களிலேயோ ஆர்வம் இல்லாமல் இருந்தால், அவனை விட ஒரு சிறு பிள்ளையை காண்பித்து இந்த சின்ன புள்ளை எப்படி இருக்குது பாரு என்று நாம் அவர்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக அவர்களுடைய ரோஷத்தை தூண்டும் விதமாக பேசக்கூடியவர்களாக இருப்போம். இது போன்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நம்மை ஆர்வமூட்டுவதற்காக சில விஷயங்களின் மூலமாக கையாளுகிறான். அதில் மிக முதன்மையானது மலையை இறைவன் உதாரணமாக காட்டுகிறான். மலையை எதற்காக இறைவன் உதாரணமாக காட்டுகிறான் என்றால், திருமறை குர்ஆனின் மீதான நம்முடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக மலையை இறைவன் உதாரணமாக காட்டி நம்முடைய நிலையோடு மலையை ஒப்பிட்டு இறைவன் திருமறை குர்ஆனோடு தொடர்பை மேம்படுத்துவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது, லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் கூட, ஒரு பாறை மேல ஒரு கல்லு மேல இறக்கியிருந்தால் கூட, லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற்று இறையச்சத்தை பெற்றுக்கொண்டு வெடித்து சிதறி போய் இருக்கும். ஒரு கல்லு மேல இந்த குர்ஆனை நாம இறக்கியிருந்தால் கூட, மனுஷனுக்கு கொடுத்ததற்கு பதிலாக 6 அறிவு பெற்றிருக்கின்ற, சிந்திக்கின்ற திறன் பெற்றிருக்கின்ற, பகுத்தறிவை பெற்றிருக்கின்ற மனிதனுக்கு இந்த குர்ஆனை கொடுத்ததற்கு பதிலாக ஒரு கல்லுக்கு இந்த குர்ஆனை கொடுத்திருந்தால் கூட, அந்த கல்லு கூட இறையச்சத்தை பெற்றிருக்கும், அல்லாஹ்வை பயந்து நடந்திருக்கும், அல்லாஹ்வுடைய பயத்தை பெற்றதின் மூலமாக வெடித்து சிதறியே போயிருக்கும். அதனுடைய வாழ்க்கையில கூட ஒரு மாற்றத்தை கண்டுவிடலாம் போல, தில்கல் அம்சாலு நல்ரிபுஹா லின்னாசி லஅல்லஹும் யதஃபக்கரூன்,
இது போன்ற உதாரணங்களை நாம் தெளிவுபடுத்துவதற்கு காரணம் மக்கள் சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த குர்ஆனை அல்லாஹ் எதற்காக தந்திருக்கிறான்னா இறையச்சத்தை பெறுவதற்காக தந்திருக்கிறான். இந்த குர்ஆனை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய கைகளிலேயும் ஸ்மார்ட் போன்களின் வடிவத்திலே திருமறை குர்ஆன் நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருமறை குர்ஆன் அலங்கரித்திருக்கிறது. ஆனால் அந்த திருமறை குர்ஆனை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு நரகத்தினுடைய தண்டனைகளை தெரிந்து கொண்டு சுவனத்தினுடைய இன்பங்களை தெரிந்து கொண்டு அல்லாஹ் எதை ஹலாலாக்கி இருக்கிறான், எதை ஹராமாக்கி இருக்கிறான், இது போன்று திருமறை குர்ஆன் கற்றுத்தருகின்ற பாடங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக இறையச்சத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? உங்களுடைய கைகளில் குர்ஆன் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் எதற்காக தந்திருக்கிறானோ இறையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? அடையவில்லை என்றால் ஒரு கல்லை விட மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரு மலை பாறையை விட மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க. ஒரு மலை, அதன் மீது இந்த குர்ஆனை நாம கொடுத்திருந்தா கூட, அதுக்கு இந்த குர்ஆனுடைய உபதேசங்களை நாம் வழங்கியிருந்தால் கூட, அது கூட இறையச்சத்தை பெற்றிருக்கும் போல நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்தினுடைய ரோஷத்தை தூண்டி விடுவதன் மூலமாக திருமறை குர்ஆனின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துகிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு திருமறை குர்ஆனுடைய தொடர்பு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது? குர்ஆன் என்பது ரமலான் மாதத்திற்கான ஒரு படிக்கக்கூடிய ஒரு வேதமாக நாம் மாற்றிவிட்டோமே தவிர அன்றாடம் திருமறை குர்ஆனை புரட்டுகின்ற பழக்கம் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? திருமறை குர்ஆன் என்பது வெறுமனே இறை கொள்கையை மாத்திரம் போதிக்கக்கூடிய புத்தகம் அல்ல. அல்லாஹ்வை பற்றி போதிக்கிறது, கொள்கையை பற்றி போதிக்கிறது, சட்டதிட்டங்களை பற்றி போதிக்கிறது, மறுமையினுடைய நிகழ்வுகளை போதிக்கிறது. இப்படி ஒரு முஸ்லிம் அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா தகவல்களையும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்திற்கான பாடமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்தில இறையச்சத்தை பெற்று இந்த உலகத்தில் நன்மக்களாக வாழ முடியும், மறுமையில அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். இத்தகைய தொடர்பு இன்றைக்கு எத்தனை பேர் இடத்தில் இருக்கிறது? தினந்தோறும் திருமறை குர்ஆனை ஓதுவதற்காக, அதை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கிறேன். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் என்னுடைய வேலைக்காக, என்னுடைய அலுவலுக்காக ஒதுக்கக்கூடிய நான், பேஸ்புக்கை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கக்கூடிய நான், சமூக வலைதளங்களிலே என்னுடைய பல மணி நேரங்களை கழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற நான், ஒரு அரை மணி நேரத்தை திருமறை குர்ஆனை ஓதுவதற்காக பயன்படுத்துகிறேன் என்று எத்தனை பேர் இந்த குர்ஆனுக்காக தினந்தோறும் ஓதுவதற்காக நேரம் ஒதுக்கி இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், திருமறை குர்ஆனோடு அவர்களுடைய தொடர்பு எத்தகையது? அவர்களுக்கு தான் குர்ஆனே அருளப்பட்டது. இறைவனிடமிருந்து நேரடியாக திருமறை குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மனிதரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆனுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதிலே எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்கன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இக்ர அலைய, குர்ஆனை எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டேன் அப்படிங்கிறாங்க. குர்ஆன் அருளப்படுவதே ரசூலுல்லாஹுக்கு தான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து குர்ஆனை எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டேன் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறார், ஆக்ரவு அலைக்க வலைக்க உன்சில், உங்க மேல தானே குர்ஆனே அருளப்படுது, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு தான் நேரடியாக வருகிறது, நீங்கள் சொல்லித்தான் நாங்களே கேட்கிறோம், நான் எப்படி உங்களுக்கு ஓதுறது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, நான் பிறர் ஓத இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவர் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தை அப்படி ஓதிக்கொண்டே வருகிறார். வருகிற பொழுது அதுல ஒரு வசனம் இடம்பெறுகிறது, ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு சமுதாயத்தையும் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியை சாட்சியாளராக கொண்டு வருகின்ற பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள்.
இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு நபியே உங்களை சாட்சியாளராக கொண்டு வரும் பொழுதும் மறுமை நாளினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மறுமை நாளினுடைய அச்சத்தை, திடுக்கத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாளராக கொண்டு வருகின்ற சூழலை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய வசனம் வருது. இந்த வசனத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதின உடனே ரசூலுல்லாஹ் அம்சிக் அம்சிக், போதும், என்னால் தாங்க முடியவில்லை, நிப்பாட்டு என்று சொல்லுகிறார்கள். நிமிர்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஃபஇதாஹு வஐனாஹு ததரிஃபான், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கண்களும் அச்சத்தினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் குர்ஆனே அருளப்படுகிறது. அப்படிப்பட்ட குர்ஆனுடைய உபதேசங்களை, குர்ஆனுடைய கருத்துக்களை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கின்ற சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த மறுமை நிலையை நினைவூட்டுகின்ற வகையிலே வருகின்ற வசனத்தை கேட்கின்ற பொழுது அதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி இருக்கிறது, அஞ்சி பயந்திருக்கிறது. மறுமை நாள்ல நம்முடைய நிலைமை என்னவாகுமோன்னு தெரியலையே, இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சாட்சியாளராக நம்மை நியமிக்கின்ற பொழுது நம்ம சூழல் எப்படி இருக்கும்னு நம்மால உணர முடியலையே என்று கண்ணீர் வடித்து சிந்திருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள் என்றால் நம்ம நிலைமையெல்லாம் எப்படி? நாம சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு விட்டோமா? பாவ சுமைகளை முதுகுகளிலே சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் மறுமை நாள்ல நம்ம நிலைமை என்னவாகும்னே தெரியாது. அப்ப நாம நம்முடைய மறுமை வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துல இறையச்சம் நமக்கு வேணும், அல்லாஹுக்கு பயந்து நடக்கிற நிலைமை வேணும். நாமளே யோசிப்போம், கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கிறோம், ஒரு மௌத்த பார்த்தா நமக்கு பயம் வருது, ரமலான் மாதம் வந்தா ஒரு பயம் வருது, அந்த ரமலான் மாதம் முடிந்து ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் அந்த சார்ஜ் இருக்குது, திரும்ப குறைஞ்சிடுதே, எப்படி மாறுறோம், எந்த இடத்துல மாறுறோம், எங்க ஆசை வருது, எங்க பாவத்தை செய்யறோம் தெரியலையே, சீராக நம்முடைய நிலைமை இல்லையே, தொழுகையில, தர்மம் செய்யறதுல, மார்க்க ஆர்வத்துல, இறை பயத்துல, பொய் பேசாம இருக்கிறதுல, புறம் பேசாம இருக்கிறதுல, இப்படி மார்க்க கட்டுப்பாடுகளிலேயும் மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளிலேயும் ஒரு சீரான நிலைமை நமக்கு இல்லையா என்று சில நேரங்களில் நம்முடைய சிந்தனை கூட நம்மை தொட்டு பார்க்கும். ஏன் நம்மால் இருக்க முடியவில்லை என்றால் குர்ஆனுடைய தொடர்பு நம்மிடத்தில் இல்லை. குர்ஆனுடைய தொடர்பை தினந்தோறும் நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். இறையச்சம் புதுப்பிக்கப்படும் பொழுது நாம் அந்த நம்முடைய கண்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை பாவங்களை நோக்கி செல்லாமல் நம்மால் தற்காத்துக் கொள்ள முடியும். இறையச்சம் தான் பாவங்களில் இருந்து தற்காக்கின்ற கேடயமாக இருக்கிறது. அந்த இறையச்சத்தை குர்ஆன் தருங்கிறான் அல்லாஹ். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் மசானி. அல்லாஹ் அழகான செய்தியை உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த அழகிய செய்தி எப்படிப்பட்டது? திரும்ப திரும்ப ஓதப்படும் செய்தியாக இருக்கிறது. குர்ஆன் என்பது ஒரு முறை இருமுறை கேட்கக்கூடியதல்ல, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியது, ஒத்த கருத்தில் அமைந்தது. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், இறையச்சவாதிகளுடைய மேனிகள் எல்லாம் இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை செவிமடுக்கின்ற பொழுது சிலிர்த்து போய் விடுகிறது. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், பிறகு அவர்களுடைய உடலும் அவர்களுடைய உள்ளமும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக பணிந்து போய் விடுகிறது. உள்ளத்துல ஒரு குர்ஆனுடைய வரலாறை கேட்டவுடன், நபியினுடைய வரலாறை கேட்டவுடன் சிலிர்த்து போய் ஒரு காதிலே வாங்கிவிட்டு மறு காதில் விடுபவர்களாக இறையச்சவாதிகள் இருக்க மாட்டார்கள். குர்ஆனுடைய தொடர்பு அவர்களிடத்தில் எப்படியான மாற்றத்தை உண்டாக்கும் என்றால் அவர்களுடைய உடலும் பணியும் உள்ளமும் பணியும். எதற்காக? அல்லாஹ்வை நினைக்கணுமே, அல்லாஹ்வை தொழணுமே, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணுமே என்று இறை நினைப்பிலே தன் வாழ்வை கழிப்பதற்காக அந்த குர்ஆன் அவர்களுடைய உடலையும் உள்ளத்தையும் பணிவாக ஆக்கும். இந்த மாற்றம் வரணும்னா குர்ஆனுடைய தொடர்பு வேணும். இந்த குர்ஆனுடைய தொடர்பு இருந்தால் இறையச்சத்தை பெறலாம். காலங்காலமாக குர்ஆனை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு குர்ஆனை அறிந்து கொள்வதற்கு எந்த சிரமமும் கிடையாது. அப்படி இருந்தும் நாம் அறியாமல் இருந்தோம் என்றால் அல்லாஹ் சொல்லுகிற அந்த மலையை விட மோசமானவர்கள். மலைக்கு ஏதாவது உயிர் இருக்குதா? சிந்திக்கின்ற அறிவு இருக்குதா? பகுத்தறிகின்ற திறன் இருக்குதா? ஜடமாக இருக்கும்.
நாமளே சில பேர் எந்த எந்த ஒரு புத்தி கூர்மை இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது என்னடா கல்லு மாதிரி இருக்குன்னு கேட்போம். ஏன் இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்போம். அது மாதிரிதான் குரான் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது அதன் மூலமாக படிப்பினை பெறவில்லை என்றால் அந்த கல்லு மாதிரி தான் நாம. நம்முடைய பகுத்தறிவு நமக்கு பிரயோஜனம் தரல, நமக்கு சிந்திக்கின்ற திறன் நமக்கு பிரயோஜனம் தரல, ஆறறிவு படைக்க பெற்று பெறப்பட்ட மனிதன் என்கின்ற மமதை நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரல. அது பயன் தர வேண்டும் என்றால் குரானை சிந்தித்து இறையச்சத்தை பெற்றிருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். அப்ப இது இறைவன் கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான உதாரணம். ஆர்வமூட்டுவதற்காக இறைவன் இப்படியான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறான். அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் மேற்கோள் காட்டுகிறான், ஒரு வரலாறு. அது என்ன வரலாறு? பொதுவாக இறைவன் வரலாறை சொல்லுகிறான் என்றால் அந்த வரலாறின் மூலமாக நாம் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 2 பிராணிகளுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று எறும்பு, இன்னொன்னு ஒரு பறவை. எறும்பு என்று இரண்டுமே சுலைமான் நபியுடைய வரலாறோடு தொடர்பு படுத்தப்பட்டது. சுலைமான் நபி அவர்கள் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு புறப்படுகிறார்கள் ஒரு நாள். அந்த படை எப்படிப்பட்ட படைனா, அந்த படையில் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஜின்கள் இருக்கிறார்கள், பறவைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த படையை அழைத்து கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு போறாங்க. போகிற வழியில ஒரு எறும்பு புற்று ஒன்று இருக்கிறது, ஒரு எறும்பு புத்து. அந்த எறும்பு புத்துக்குள்ள நிறைய எறும்பு இருக்குது. இப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படை அந்த பாதையிலே வருகிறது என்றால் இந்த புத்தெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? அந்த படை அந்த பகுதியை கடந்து போனுச்சுன்னா இந்த புத்தெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும். இந்த படை வருகிற பொழுது அந்த புற்றுக்குள்ளே பல எறும்புகள் இருந்தாலும் ஒரே ஒரு எறும்பு மட்டும் இவர்கள் வருவதை பார்த்து விடுகிறது. ஒரே ஒரு எறும்பு தான் பார்க்குது, மற்ற எறும்பெல்லாம் புத்துக்குள்ள இருக்குது. அதுக்கு என்ன பாதிப்புன்னு தெரியல. சுலைமான் நபி தன்னுடைய படையோடு வந்துகிட்டு இருக்கிறாங்க, மிதிச்சாங்கன்னா நம்ம எல்லோருமே காலி. அதுக்கு தெரியாது, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஒரே ஒரு எறும்பு பார்க்குது. ஆனால் அந்த ஒரு எறும்பு சுயநலமாக சிந்திக்காமல், நான் தப்பிச்சா போதும், நம்ம கண்ணுல நல்ல வேளை நம்ம கண்ணுல சுலைமான் நபி பட்டுட்டாரு, நம்ம எங்க எப்படியாவது ஓடி போய் தப்பிச்சிடுவோன்னு பார்க்கல. என் கூட்டம் உள்ளுக்குள்ள இருக்குது, இங்க என்ன நடக்க போகிறது என்பதை அறியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இந்த என்னுடைய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும். குரல் கொடுக்கிறது, யா ஐயுஹன் நமல், எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். ஓடி வருகின்ற படை திரட்டி வருகின்ற சுலைமானும் அவருடைய படையினரும் அறியாமல் உங்களை மிதித்து விட வேண்டாம், பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. அந்த எறும்பு சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறையை யோசித்து பாருங்கள். இதுதான் இறைவன் இந்த வரலாறிலே எடுக்கின்ற பாடம். ஒரு சாதாரண எறும்பு, அந்த எறும்பு எடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன? சமூக அக்கறை என்பது அவசியம். சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலன் இருக்க வேண்டும். அத்தீனு அந்நஸீஹா, மார்க்கம் என்றாலே பொதுநலன், பிறர் நலம் நாடுவது என்று சொன்னாங்களே, அந்த பொதுநலன் இருக்கணும். ஆனா சிந்திக்கின்ற அறிவை பெற்றிருக்கிற நாம நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியிலேயோ அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலேயோ அல்லது நம்முடைய தெருவுலையோ அல்லது நம்முடைய ஊரிலேயோ அல்லது நம்முடைய சமுதாயத்திற்கோ ஒரு பாதிப்பு என்றால் கண்களை மூடிக்கொண்டு செல்வதை மார்க்கம் அனுமதிக்கல. பொதுநல பார்வையோடு பாரு, சமூக அக்கறையோடு செயல்படுங்கள். ஒரு சமூகத்துக்கு பாதிப்பு என்றால் அதை உங்களுடைய பாதிப்பாக உணருங்கள். அதுதான் எறும்பு கற்றுத்தருகிற பாடம். அந்த எறும்பு நினைச்சிருந்தா அது மட்டுக்கும் தப்பிச்சு போயிருக்கலாம். நான் மட்டும் தப்பிச்சா பத்தாது, என் கூட்டமும் தப்பிக்கணும். இந்த பாதிப்பு எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய பாதிப்பு அல்ல, என் கூட்டத்தாருக்கான பாதிப்புன்னு உணர்ந்துச்சே. அந்த சமூக அக்கறை நம்ம இடத்துல இருக்கணும். இன்றைக்கு சமூக அக்கறை இருக்குதா? சமூக அக்கறை என்பது எப்படி இருக்கிறது? பேஸ்புக் ஸ்டேட்டஸ்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் சமூக அக்கறை இருக்குதே தவிர களத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. சமூக அக்கறை என்பது நம்முடைய சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுது அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற வகையில இருக்க வேண்டும். அது பெரும் பெரும் பிரச்சனைகள் இல்லை, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊர்லயே இருந்தாலும் சரி, உங்கள் ஊர்ல அந்த ஊர் மக்கள் இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்புனா அதுல நம்முடைய சமூக அக்கறை வரணும். நம்முடைய மக்கள், நம்மை சார்ந்த மக்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைகிற பொழுது அதற்கு குரல் கொடுக்கின்ற வகையில நம்முடைய நிலை இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக அக்கறை.
அந்த அக்கறை எறும்பிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்ம எப்படி எறும்பை விட மிக மோசமான நிலைமையில இருக்கிறோம். சமூக அக்கறை இல்லாம சுயநல எண்ணத்தோடு இருந்தோம் என்றால் எறும்பை விட நம்ம மோசம். ஆறறிவை பெற்றிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சின்ன எறும்பு, அற்பத்திலும் அற்பமாக பார்க்கப்படுகிற எறும்பை விட மோசமான நிலைமையில நாம இருக்கிறோங்கிறத நம்ம உணரணும். நாமளே எறும்பை பாருங்களேன், நீங்க நம்ம இருக்கக்கூடிய எறும்பு வரும்பொழுது பாருங்களேன், ஒரு சின்ன சாப்பாடு கீழே சிந்திருச்சுன்னா முதல்ல ஒரு எறும்பு வந்து பார்க்கும். ஒரே ஒரு எறும்பு வந்து பார்த்தாலும் கூட அது திரும்ப போயிட்டு வரும் பொழுது ஒன்னா பின்னாடியே கூட்டமா வந்துடும். ஏன்? தனக்கு ஒரு பயன் கிடைக்கிறது, தனக்கு ஒரு உணவு கிடைக்கிறதுனா தான் மட்டும் அனுபவிக்காமல் தன்னுடைய கூட்டமும் அனுபவிக்கும் நினைக்கிறது. அதே போல தனக்கு ஒரு பாதிப்பு, நான் தான் மட்டும் தப்பிச்சுக்காம மற்ற என்னுடைய கூட்டத்தாரையும் தப்பிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த சமூக அக்கறை நம்மிடத்துல இல்லைன்னா எறும்பை விட மோசமாக இருக்கிறோம். அல்லாஹ் அதனால்தான் இந்த வரலாறை நமக்கு திருமறை குர்ஆனிலே மேற்கோள் காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதீனாவுக்கு வந்த புதிதிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வயதை யோசித்து பாருங்கள். ஒரு 53 வயது இருக்கும். அந்த 53 வயதுல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் இரவுல ஏதோ கடுமையான சத்தம் கேட்கிறது. அந்த சூழலை யோசித்து பாருங்கள். மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள், வந்த புதிது, எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். அப்படியான ஒரு நிலையிலே ஒரு மிகப்பெரிய சத்தம் வருகிறது. சஹாபாக்கள்லாம் வெளியே ஓடி வந்து பார்க்கறாங்க என்ன சத்தம்னு. சஹாபாக்கள் மற்ற மக்கள் எல்லோரும் ஓடி வந்து பார்ப்பதற்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடி சென்று தன்னுடைய அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சேணம் பூட்டப்படாத குதிரையிலே ஏறி சென்று அங்கிருந்து ரிட்டர்ன் வராங்க. ரசூலுல்லாஹ் லன் தராஉ யாரும் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என்று அங்கிருந்து வேகமாக ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் வருகின்ற வேகம் கடலை போன்றிருந்தது. ஒரு சமுத்திரத்தை போன்று அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் வேகம் எடுத்து சேணம் பூட்டப்படாத குதிரையிலே வந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தன்னுடைய நலனை மட்டும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிற சமூக அக்கறையோடு நடந்தாங்கல்ல, இந்த அக்கறை நம்ம எல்லோருக்கும் வேண்டும். அதுதான் அந்த எறும்பு கற்றுத்தரக்கூடிய பாடம். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் ஹுதுஹுது பறவை. அதுவும் சுலைமான் நபி அவர்களுடைய வரலாறுல உள்ளதான். இந்த ஹுதுஹுது பறவை கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? ஹுதுஹுது பறவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பறவைகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹுதுஹுதுங்கிற ஒரு பறவை மட்டும் காணல. அப்ப சுலைமான் நபி அவர்களுக்கு கடுமையான கோபம். இந்த ஹுதுஹுது எங்கதான் போனுச்சு, ஒரு வார்த்தை சொல்லாம போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு கடுமையான கோபம் அவர்களுக்கு நிலவுகிறது. அந்த சூழ்நிலையில இந்த ஹுதுஹுது பறவை ரிட்டர்ன் வருது. வந்து சுலைமான் நபி அவர்களிடத்துல ஒரு தகவலை சொல்லுகிறது. என்ன தகவல் தெரியுமா? நான் ஒன்றை அறிந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா? இன்னி வஜத்து இம்ராத்தன் தம்லிக்குஹும், ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், ஒரு கூட்டத்தை ஆளக்கூடியவளாக ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். வஊத்தியத் மின் குல்லி ஷைஇன், அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான வளங்களும் வழங்கப்பட்டிருந்தது. வலஹா அர்ஷுன் அலீம், அந்த பெண்ணுக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனமும் இருந்தது. ஆனால் வஜத்துஹா வ கௌமஹா, இவ்வளவு சிறப்புகள் அவளுக்கு இருந்தும், இவ்வளவு அருட்கொடைகள் அந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டும் கூட அந்த பெண்ணும் அந்த சமுதாயமும் யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு சூரியனுக்கு அடிபணிந்து வணங்குபவர்களாக அந்த கூட்டத்தார் இருந்தார்கள். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமாலஹும், அவர்களுடைய செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டான், நேர்வழியை விட்டு அவர்களை தடுத்திருந்தான். இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லிட்டு அந்த பறவை சுலைமான் நபிட்ட பேசுது பாருங்க. அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் மற்றும் பூமியிலே மறைவானதை எல்லாம் வெளிப்படுத்துவானே அந்த அல்லாஹ்வுக்கு அவங்க சஜ்ஜா செய்ய வேண்டாமா? வ யஅலமு மா துஃபூன வ மா துஅலினுன், நீங்க எல்லாம் மறைக்கிறதையும் நீங்க எல்லாம் வெளிப்படுத்துறதையும் எவன் அறிவானோ அந்த அல்லாஹ்வுக்கு அவர்கள் சஜ்ஜா செய்ய வேண்டாமா? ஒரு நாம மனித கால்நடைகளை, பறவை, இது போன்ற உயிரினங்களை எல்லாம் நாம குறைத்து மதிப்பிடுவோம். எப்படி குறைத்து மதிப்பிடுவோம்? யாராவது ஒருத்தர் ரொம்ப ஒரு தெளிவில்லாம இருந்தாரா, என்ன ஆடு மாடு மாதிரி இருக்கிறான் அப்படிம்போம். அவரை இழிவுபடுத்துவதற்காக ஆடு மாடு மாதிரி இருக்கிறான் அப்படிம்போம். ஆனா இந்த பறவை நம்மை குறைத்து மதிப்பிட்டு பேசுது.
மனித இனத்தை குறைத்து மதிப்பிட்டு பேசுது. எவ்வளவு மோசமா இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வானபூமியில உள்ளதை அறியக்கூடியவனா இருக்கிறான். நீங்க எல்லாம் எதை மறைக்கிறீங்களோ, எதை வெளிப்படுத்துறீங்களோ எல்லாத்தையும் தெரிஞ்சவனா இருக்கிறான். அவனுக்கு சஜ்தா செய்யறதை விட்டுட்டு மனித சமுதாயமே இப்படி சூரியனுக்கு சஜ்தா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அறிவில்லாம செயல்படுறீங்களே என்ற தோரணையில சுலைமான் நபிட்ட இந்த ஹுதுஹுது பறவை பேசுது. இது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? மக்கள் தவறான கொள்கையில் இருக்கின்ற பொழுது, தவறில் இருக்கின்ற பொழுது, மார்க்க அடிப்படையில ஒரு தீமையை செய்கின்ற பொழுது அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய, சரியான பாதைக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவரையும் சார்ந்தது என்பதை இந்த ஹுதுஹுது பறவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம நல்லா இருக்கிறோம், நாம நல்ல வழியில இருக்கிறோம், நாம தொழுகிறோம், நாம சிறுக்கு வைக்கல, நாம தாயத்து கட்டல, நாம சரியான கொள்கையில இருக்கிறோம், இதோடு நின்று விடக் கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தார், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், உங்கள் குடும்பத்திலேயே ஒட்டாமல் இருக்கின்ற மக்கள், அவர்கள் கொள்கையிலே தடுமாறியவர்களாக இருக்கலாம், கொள்கையை விட்டு பிறன்றவர்களாக இருக்கலாம், அவர்கள் கொள்கையில் இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த ஹுதுஹுது பறவையினுடைய இந்த நிகழ்வு நமக்கு பாடம் நடத்துகிறது. ஒரு பறவைக்கு இருக்கிற அக்கறையை பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரியாம இருக்கிறாங்க, இந்த மனித சமுதாயம் இப்படி விளங்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பட்டுக்கும் போயிடல. சுலைமான் நபிட்ட வந்து சொல்லுது, இந்த சமுதாயத்தை மீட்டெடுங்க, இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும், ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது, சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்குது, அல்லாஹ் மட்டும்தானே வணங்கணும். இப்படி அந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஹுதுஹுது பறவை இறங்குகிறது. நாம இருக்கிறோமா அப்படி? மக்கள் தவறான வழியிலே செல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம என்ன நினைச்சிட்டோம்னா, எடுத்து சொல்வது என்றால் மைக்கு பிடிச்சு பேசணும், குர்ஆனை கரைச்சு குடிச்சிருக்கணும், ஹதீஸ்களை நிறைய தெரிஞ்சிருக்கணும், இப்படி நாம நினைச்சுக்கணும். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ, நாம் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ, நமக்கு தர்காக்கு போக கூடாதுன்னு தெரியுதா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தர்காக்கு போறாரா, அவரிடத்துல ஒரு டீ குடிக்கிற டைம் கிடைக்கும்ல, எடுத்து சொல்லுவோம். இது நம்மால் முடியாதா? இன்றைக்கு எத்தனையோ சமூக ஊடகங்கள் இருக்குது, நம்மள்ட்ட Facebook இருக்குது, Facebookல எனக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ், இனிமே ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு பெருமை பேசுறோம். அதுல நம்மால எடுத்து வைக்க முடியாதா? அப்ப சத்தியத்தை, தௌஹீது கொள்கையை, நாம் அறிந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த ஹுதுஹுது பறவையினுடைய நிகழ்வின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். இன்னைக்கு எடுத்துரைக்கிற மார்க்கத்தை எடுத்துரைக்கிறதுக்கு எந்த சிரமமுமே தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அவர்களுக்கு பின்னால் இருந்த காலம் எல்லாம் எவ்வளவு சிரமத்திற்குரிய காலம். போர்க்களங்கள்ல கலந்துக்கணும், இந்த சத்தியத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரை தியாகம் செய்யணும், மிகப்பெரிய அளவில் பாடுபடணும். அந்த நிலைமையெல்லாம் இப்படி இருக்குதா? இப்போ இருக்குதா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துக்கு பிறகு குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதுல ஒரு வசனம் வருகிறது, சூரத்து தௌபாவில் இடம்பெறக்கூடிய வசனம், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வஸிகாலன், நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போங்க, சோதனையான கஷ்டமான நிலைமை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போங்க. இந்த வசனத்தை குர்ஆனை ஓதிக்கிட்டே வந்தவர் இந்த வசனம் வந்தவுடன் நிப்பாட்டிட்டு தன்னுடைய மகன்களை எல்லாம் கூப்பிடுறார். நான் போறதுக்கு, பயணம் செஞ்சு போறதுக்கு எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணித்தாங்க. நல்ல நிலைமையில நான் இளைஞனா இருக்கும் பொழுது போனேன், இப்ப முதியவனா இருக்கிறேன், இந்த நேரத்திலேயும் நான் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே பாடுபட வேண்டும், எனக்கான பயண ஏற்பாட்டை செஞ்சுட்டாங்க. மகன்மார்கள்லாம் சொல்றாங்க, எவ்வளவோ சமாளிக்க பார்க்கிறார்கள், ரசூலுல்லாவோடு போரிட்டீங்க, அபூபக்கரோடு போரிட்டீர்கள், உமரோடு போரிட்டீர்கள், எல்லோரோடும் போரிட்டு இந்த இஸ்லாத்துக்காக பெரும் தொண்டாற்றி விட்டீர்கள், ஏன் இந்த முதிய பருவத்தில் சிரமப்பட வேண்டும்? அமரலாம் தானே, வீட்டில் இருக்கலாம் தானே, ரெஸ்ட் எடுக்கலாம் தானே, ஓய்வு எடுக்கலாம் தானே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க, ஓய்வு எடுங்க. கேட்கவே இல்லை. நான் போயாகணும், ஏன் மறுமைக்கு, என்னுடைய மறுமை வாழ்வை செம்மையாக சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு இறைப்பாதையிலே நான் உழைக்க வேண்டும் என்று புறப்பட்டு செல்லுகிறாரே. இது மாதிரி கஷ்டப்பட வேண்டிய சூழல்லையா நாம இருக்கிறோம்? ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டும், நாடு விட்டு நாடு செல்ல வேண்டும், போகிற வாதிலே நாம திரும்புவோமா என்று சொல்ல முடியாது, உயிர் திரும்புமா என்று சொல்ல முடியாது என்கின்ற
அச்சுறுத்தலான ஒரு நிலைமையிலேயே வாழ்ந்து வருகிறோம். சத்தியத்தை இன்றைக்கு இலகுவாக எடுத்துரைக்கலாம். ஆனாலும் எடுத்துரைப்பதற்கு அவர் கோச்சுக்குவாரோ, இவர் கோச்சுக்குவாரோ, அவர் பகைச்சிடுவாரோ, நம்ம நட்பு முறிச்சுக்குவாரோ, உறவு முறிஞ்சிடுமோ என்பதற்காக யோசித்துக் கொண்டு சத்தியத்தை பேசுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஹுதுஹுது பறவை எடுத்துக்காட்டு. நமக்கு இது போன்ற சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லை என்றால் ஒரு பறவைக்கு இருக்கின்ற அந்த அறிவை விட நாம குறைவாக இருக்கிறோம். அந்த அக்கறை நமக்கு இல்ல. ஒரு பறவை விட மோசமான நிலைமையில நம்ம வாழ்ந்து வருகிறோம் என்பதை வரலாறின் மூலமாக படிப்பினையாக அல்லாஹ் தருகிறான். இதை பாடமாக எடுத்துக்கொண்டு இது போன்ற நற்காரியங்களில் நாம ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வருகின்ற ஒரு சூழல் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். யுதுரசுல் இஸ்லாமு கமா யுதுரசு வஷியு சௌப். ஒரு ஆடையில் சாயம் வெளுப்பதை போல இஸ்லாத்தின் நிலையும் மங்க துவங்கும் ரசூல்லா சொல்லிட்டு, அது எப்படியான நிலைமையா இருக்கும்னா, ஹத்தா லா யுதுரா மா சியாமுன் வலா சொலாத்துன் வலா நுசுக்குன் வலா சதக்கா. தொழுகைனா என்னன்னு தெரியாது, நோன்புனா என்னன்னு தெரியாது, தர்மம்னா என்னன்னு தெரியாது, வணக்க வழிபாடுகள்னா என்னன்னு தெரியாது. இப்படியான ஒரு நிலை எதிர்காலத்தில் உண்டாகும். வல் யுஸ்ரா அலா கிதாபில்லாஹி ஃபி லைலா. ஒரு இரவுல அந்த அல்லாஹ்வுடைய வேதமே உயர்த்தப்பட்டதை போல அந்த மக்களுடைய நிலைமை எல்லாம் இருக்கும். ஆனா மக்கள் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்கன்னா, அதரக்னா ஆபா அனா அலா கலிமதி லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை எங்களுடைய முன்னோர்கள் சொல்வதை நாங்கள் அடைந்தோம். ஃபனஹ்னு நகுலுஹா. எங்க அம்மா அப்பாலாம் சொன்னதுனால நாங்க சொன்னோம், எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு பின்னால் வரக்கூடிய ஒரு தலைமுறை சொல்லும்னு ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க. அது போன்ற ஒரு நாட்களை நோக்கி நாம் செல்லுகின்றோமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஏன் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் சிறுவர்கள் இளைஞர்களுடைய அந்த நிலை என்பது மிக குறைவாக காணப்படுகிறது. அதுல இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீதான ஈடுபாடு குறைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. இன்னொன்று, பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில அடுத்த தலைமுறையினர்களை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த தலைமுறையினரை தன்னுடைய காலத்திலே உருவாக்கினாங்க. 70 காரிகளுக்கு ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை மிகப்பெரிய மார்க்க வல்லுநர்களாக உருவாக்கினாங்க. உசாமா ரலியல்லாஹு அவர்களை மற்ற மூத்த சஹாபாக்கள் இருந்தும் கூட பல விஷயங்கள்ல முன்னுரிமைப்படுத்தினாங்க. சிறுவர்களை 6 வயது 7 வயது சிறுவர்கள் அன்றைக்கு இமாமாக இருந்திருக்கிறாங்க. இது போன்ற சிறுவர்களை இளைஞர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்கள்ல இந்த இஸ்லாமிய தொடர்புல ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக, வார்த்தெடுக்கக்கூடியவர்களாக, உருவாக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழல்ல பார்த்தோம்னா பள்ளிவாசல்களில் சிறுவர்களை விரட்டக்கூடிய ஒரு மிக வருத்தமான ஒரு நிலைமையை பார்க்க முடியுது. ரொம்ப பசங்க விளையாடுறாங்க, ஓடுறாங்க, அவங்க அதனால பசங்களை விரட்டக்கூடியவர்களாகும். சில இடங்கள்ல பார்த்தோம்னா சின்ன குழந்தை அழும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையினுடைய அழுகைக்காக தொழுகையை விரைவாக முடிச்சாங்க. ஆனா அந்த பசங்க அழுகிற காரணத்தினால சில பள்ளிவாசல்கள் அறிவிப்பு பண்றாங்க. என்ன அறிவிப்பு? குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க. இதனால அந்த குழந்தை அந்த பிள்ளையினுடைய தொடர்பும் இல்லாம போயிடுது, அவர் வாப்பாவும் அப்படியே போயிடுறாரு. அப்ப இந்த ஒரு நிலை நம்முடைய பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது. சிறுவர்களுக்கு பின் சஃப் உகந்ததுதான், அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. நாம தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சஃப் தான் இருக்குன்னா அவங்க முன் சஃப்க்கு வந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்கதான் நின்று ஆகணும். அப்படி நிற்கும் பொழுது இக்காமத்து சொல்றதுக்கு நம்ம இடத்துல வாய்ப்பு கேட்கிறாங்களா, அல்லது பாங்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கேட்கிறாங்களா? அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு அந்த இக்காமத்தினுடைய வாசகங்களோ பாங்கனுடைய வாசகங்களோ தெரிகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும். அப்போதான் அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு, அதனுடைய ஆர்வம், இபாதத்துகளுடைய ஆர்வம் மேம்படும். இது போன்று எதிர்கால தலைமுறையினரை பள்ளிவாசல்களிலே உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் விரட்டி அடித்து விட்டோம் என்றால் அவர்களுடைய ஆர்வங்களை அங்கேயே தடை போட்டு விடுகிறோம் என்பது பொருள்.
அப்படி தடை போட்டு விட்டோம் என்றால் எதிர்காலத்தில் மார்க்கமறியா ஒரு சமூகம் தான் நிற்குமே தவிர, மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல், என் வாப்பா முஸ்லிமா இருந்தாரு அதனால நானும் முஸ்லிமா இருக்கிறேன் என்று ரசூல்லா ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்களே, அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்குமே தவிர பள்ளிவாசல்களை நிரப்புவதற்கு இளைஞர்களும் சிறுவர்களும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள். அதனால் இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஒன்று விரட்டவும் கூடாது, இன்னொன்று அவர்களை பள்ளிவாசலுக்குள்ளே வரவழைப்பதற்கு என்னென்ன யுக்திகளை, என்னென்ன அவர்களை ஆர்வம் ஊட்டுவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டுமோ அது போன்று தேடி பள்ளிவாசல்களுடைய நெருக்கத்தை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மேம்படுத்த வேண்டும். அந்த தொடர்புதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும். போதை, சமூக வலைதளம், கேம் என்று பல்வேறு தீமைகள் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலையும் சிறுவர்களிடத்திலையும் ஊடுருவி இருக்கிறது. அதிலிருந்து அவர்களை காக்கின்ற கேடயமாக நாம பள்ளிவாசலுடைய தொடர்பை அவர்களுக்கு மேம்படுத்த வேண்டும். அத்தகைய ஒரு வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.